உதாரணமாக நான் சிறையில் மதுரை மத்திய சிறையில் இருக்கும்போது ஒரு சகோதரர் எனக்கு வேண்டியவர், எல்லாருமே எனக்கு நல்லா பழகுவாங்க. ஒரு சகோதரர் வந்து டெய்லரா இருக்கிறாரு. அவர் எப்பவுமே டெய்லரிங் இதுக்கு போகும்போது, அந்த ஒர்க் ஷாப் போகும்போது எதுக்கு பார்த்தா வணக்கம் சார் வணக்கம் பண்ணிட்டு இருப்பேன் நான். அவர் கூட ஒரு சகோதரர் வருவார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, கூட வருவார். அவர் வணக்கம் சார் வணக்கம் சொல்லி போயிட்டு இருப்பாங்க. அந்த சகோதரர் எப்படிப்பட்ட சகோதரர், அவருக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதனால கொலை செய்து விட்டு உள்ளே வந்தார் எனக்கு தெரியாது. ஒரு முறை அந்த நண்பர், எனக்கு வேண்டிய நண்பர், சார் அந்த நீங்க கடவுளோடு இருக்கீங்க, உங்க கடவுளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு. சரி, இப்போ நான் அவங்க இடத்துக்கு வரேன், அவங்க ஏற்படுத்தி வருகிறேன். சரி, நாளைக்கு காலை 10 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. கடவுளை பற்றி சொல்லுங்க சார் அப்படின்னாரு. சரி, நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கிற பற்றி ஒரு சொல்லுவோம், உண்மையான கடவுளை பற்றி சொல்லுவோம்னு சொல்லி நானும் அவர் ஏற்படுத்த போறேன். அப்போ இந்த சகோதரன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். என் நண்பரிடம் நான் கடவுளை பற்றி சொல்லுகிறேன். அவர் விதமாக கேள்வி வைக்கிறார்.